ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 117வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 116 எபிசோட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியாக ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டுவாங்க. ஸோ இந்த எபிசோட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த 116வது எபிசோட பார்ட் 2 வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்றத ஒரு குட்டி ரீகேப் பார்த்து நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபேமஸான மிஸ்ட்ரி நாவல் ரைட்டர் நின்டாரோ சின்மைன்ற நபர் வந்து 2 மாசமா காணாம போனனால அவரோட மகளான கவோரி வந்து மோரிசன்ட வந்து கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கேஸ் கொடுக்கறாங்க. சோ அந்த கேஸ் ஆராயும் பொழுது சின்மையோட கையெழுத்து இருக்க மாதிரியே தினமும் சனிக்கிழமை நைட்டு ஒரு ஃபேக்ஸ் வர்றதை கண்டுபிடிக்கிறாங்க. சோ கானனோட இன்வெஸ்டிகேஷன் படி அந்த நாவலோட ஸ்கிரிப்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கத கானன் கண்டுபிடிக்கிறான். சோ உண்மையிலேயே அந்த சின்மை உயிரோட தான் இருக்காரா இல்ல வேற ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்காரா அப்படின்ற விஷயத்த நம்ம கானன் கண்டுபிடிச்சானா இல்லையான்றதை இந்த வீடியோல எண்டிங்கோட பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ரான் வந்து கானன் நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஆமா இதுல வந்து பாதிக்கும் மேற்பட்ட லெட்டர்ஸ் வந்து அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆபீஸ்க்கு வந்து ஒரு கால் வருது. சொன்ன ஒர்க்கர் வந்து அதை அட்டன் பண்ணி பேசுறாரு. சொன்ன அந்த ஒர்க்கர் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே யாரோ ஒரு பையன் அந்த ஸ்கிரிப்டோட கோடை வந்து கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது கோடை கண்டுபிடிச்சிட்டானா யார் இது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது அந்த சைடு வந்து நம்ம ஹட்டோரி வந்து பேசிக்கிருக்கான். எத்தனை தடவை சொல்றது நான் உடனடியா போலீஸ் கிட்ட பேசி ஆகணும், இந்த போன அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து ஹட்டோரி நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஓ அப்படியா, நான் அந்த பாதிக்கும் மேல சீரீஸோட கோடை வந்து கிராக் பண்ணிட்டேன். ஆரம்பத்துல அந்த சீரீஸ் ஆத்தர் சின்மை வந்து எல்லா டிடெக்டிவ்ஸையும் வந்து சேலஞ்ச் பண்றாருன்னு நான் நினைச்சேன். பட் ஆனா அந்த டைலாக் உள்ள ஒரு கோடை அவர் மறைச்சு வச்சிருந்தாரு, யாராச்சும் அந்த ஹிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகரே வந்து ஓ அப்பனா நீ அதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஆமா முதல்ல அந்த ஹிண்ட் வந்து அந்த நாவலோட டைட்டில் தான், அதாவது பாதிக்கும் மேலன்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹிண்டே. சோ இதுல இருக்க பாதிக்கும் மேற்பட்ட லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு மறைமுகமா ஒரு விஷயத்தை உணர்த்துது. உதாரணத்துக்கு சாப்டர் நம்பர் ஃபர்ஸ்ட்ல சில நம்பர்ஸை வந்து காஞ்சி லெட்டர்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதுல நம்ம காஞ்சி லெட்டர்ஸ் தவிர்த்து இருக்க எழுத்துக்களை கலெக்ட் பண்ணோம்னா அது டசு கி டூ குறி அப்படின்னு குறிக்குது. சோ அது எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் வைஸ்ல சேர்த்தோம்னா அது டசோகெரி குரான்ற ஒரு வார்த்தையை மீன் பண்ணுது. அதுக்கான மீனிங் என்னன்றது உங்களுக்கு புரியுதா? என்னைய காப்பாத்துங்கன்றதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து நீ என்ன சொல்ற அப்படின்னா அவர் ஆபத்துல இருக்காரா அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஆமா அதுல சில வார்த்தைகள் வந்து திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து இப்பதான் எனக்கு புரியுது, இந்த மாதிரி அவர் ஹிண்ட் கொடுத்தாருன்னா இதை படிக்கிற ரீடர்ஸ் தன்னை காப்பாற்ற வருவார்னு சொல்லி அவர் நினைச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து என்னோட அம்மா சின்மையோட நாவலுக்கு பெரிய ஃபேனா இருந்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எல்லா நாவலையுமே அவங்க விடாம படிச்சுக்கிருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து அங்க இருக்க ஒர்க்கர்ஸை பார்த்து இந்த ஸ்கிரிப்டுக்கு உங்களுக்கு எப்படி பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்றப்ப அந்த ஒர்க்கர் வந்து அது பேர் தெரியாத அட்ரஸ்ல இருந்து தான் பணம் அனுப்பப்படுது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து டகாகி சின்மைக்கு வந்த எல்லா ஃபேன்ஸோட லெட்டர்ஸையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஹட்டோரி வந்து நான் இன்னும் அந்த கோடை ஃபுல்லா கிராக் பண்ணல, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து அந்த போனை எடுக்கிறான். நான் தான் கோனன் பேசுறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து குடோ நீ அங்கதான் இருக்கியா, எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ அங்கதான் இருப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து முதல்ல நீ கண்டுபிடிச்ச கோடை பத்தி சொல்றியா அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து குடோ நீ எப்போ என்ன பார்க்க நீ ஒசாக்கா வருவ, உனக்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக நான் காத்துக்கு இருக்கேன். பட் ஆனா டோக்கியோல இருக்க உனக்கு என்னால எந்த ஃபேவரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றப்ப கோனன் வந்து அப்ப நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அந்த நாவலோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முதல் வரி வந்து அடுத்த வரியோட வந்து சுத்தமா மேட்ச் ஆகல. சோ அதுல இருக்க தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த வார்த்தையை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா அது சரியா வாடாசி ஹோகா ஐகி இமா ஹகூரி நோ அப்போகோரோ கான்கிரோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அப்படின்னா இதுல மொத்தம் ஹொக்கான்ற வார்த்தை திரும்ப வருதுன்னு சொல்றியா? சோ அப்போ இதுல இருக்க இந்த பசில நம்ம ஒண்ணு சேர்த்தோம்னா இதுல இருந்து ஒரு ஹிண்ட் கிடைக்கும்னு சொல்ற அப்படின்னு சொல்றப்ப ஹட்டோரி வந்து ஆமா நீ தான் சரியா புரிஞ்சுக்கிட்டே, சரி மிச்சத்தை நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டோரி வந்து காலை கட் பண்ணிடுறான். சொன்ன இன்ஸ்பெக்டர் மிகரே வந்து அப்படின்னா நம்ம ஹட்டோரி
தளபதியை வச்சு இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரி அவன் மீதி என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கோனன் வந்து போனை கீழே வைக்கிறத பாத்துட்டாங்க. சொன்னே மோரிசன் வந்து நீ நீ எதுக்காக காலை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோனனோட தலையிலே நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டிடுறாரு. சொன்னே மோரிசன் வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே இது டோக்கியோ, நம்மளுக்கு இந்த ஒசாக்கால இருக்க அந்த பொடியை ஹெல்ப் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து மோரிசன் நீங்க சரியா சொன்னீங்க, நம்மளே அந்த ஹிண்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கவோரி வந்து அம்மா அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிருக்காங்க. அதே சமயம் ரான் வந்து கவலைப்படாதீங்க, உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதுவும் ஆகாது, நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப அதே சமயம் கானன் வந்து நானும் இது வரைக்கும் வந்த எல்லா ஸ்கிரிப்ட்ல இருக்க வித்தியாசமான வார்த்தைகளை ஒண்ணுக்கு எழுதி மாத்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எதுக்காக என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அவர் ஹிண்ட் கொடுத்தாரு. மேனுவல் ஸ்கிரிப்டுக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியாது. 2 மாசமா ஃபேக்ஸ்ல ஸ்கிரிப்ட் வந்துருக்கு, அதை யாரு எங்க இருந்து அனுப்புறாங்கன்ற விஷயமும் தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப பின்னாடி இருக்க ஒரு எடிட்டர் வந்து என்ன பண்ணிருக்கீங்க, பிரெஞ்சு வார்த்தையை வந்து ஃபேஷனுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்படி தப்பாவா பண்ணுவீங்க, இந்த ஸ்பெல்லிங்க்கு எப்படி போட்டிருக்கீங்க பாருங்க, ஹியூமர்ன்ற வேர்டு வந்து பிரெஞ்சுல மாறும் பொழுது அதுல இருந்து நீங்க ஹச் ரிமூவ் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா தெரியலையா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து என்னது பிரெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த லெட்டரை போய் பாக்குறான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் இதுல இருக்க இந்த ரகசிய கோடா, இப்பதான் என்னால இதுல இருக்க அந்த நாவலை கிளியரா படிக்க முடியுது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகி வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே சின்மையோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்க டைலாக் வந்து 8th சாப்டர்லயும் வருது அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து வேக வேகமா அதையும் போய் பாக்குறான். சொன்னே கானன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், உடனடியா சின்மை அப்புறம் அவரோட ஒய்ஃபை நம்ம கண்டுபிடிச்சாகணும், இல்லைன்னா மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுடும், இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து அவனோட வாட்சை வச்சு மோரிசனை அடிக்கிறதுக்காக எய்ம் பண்ணிக்கிருக்கான். சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் அங்க இருந்து விலகும் பொழுது பக்கத்துல இருக்க சீஃப் எடிட்டர் மேல பட்டு அவர் மயக்கம் போட்டு உட்காந்துடுறாரு. சொன்னி கானன் வந்து இப்போ நான் என்ன பண்றது, இவரோட வாய்ஸ்ல தான் பேசணும் போல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவனோட வாய்ஸ் சேஞ்சிங் டைல வந்து வாய்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருக்கான். சொன்னே ரான் வந்து கானன் நீங்க என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து நான் வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடிக்கிருக்கான். சொன்னே கானன் வந்து நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க ஒர்க்கர் வந்து அந்த எடிட்டரை வந்து எழுப்பிக்கிருக்காரு. பட் ஆனா அவர் எந்திரிக்கவே மாட்டேன்றாரு. சொன்னே இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து என்னது இது ஸ்லீப்பிங் கோகர் போஸா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது கானன் வந்து பயங்கரமா சிரிக்கிறான். சொன்னே மோரிசன் வந்து எதுக்காக இப்படி நீ சிரிச்சுக்க இருக்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எடிட்டர் வந்து அங்கிளோட தூக்கத்தை காப்பி எடுத்துக்கிருக்காருன்னு நினைக்கிறேன், இது சரியான ஹியூமரா இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீ எதையுமே புரியுற மாதிரியே பேச மாட்டியா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல நான் அங்க இருக்க அந்த எடிட்டர் பேசுறத வச்சுதான் சொன்னேன், அவரு கூட இந்த ஹியூமரை பத்தி தான் ஏதோ பேசிக்கிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த எடிட்டர் வந்து ஆமா சார் பிரெஞ்சுல ஃபேஷனுக்கு போடுறேன்னு சொல்லி அந்த ஹியூமர்ல வந்து ஹெச்ன்ற லெட்டர் வந்து இவன் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து பிரெஞ்சு மக்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ஹெச்ல ஆரம்பிக்கிற லெட்டர்ஸ்ல அந்த ஹெச்சை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரான் உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த சின்மை கேரக்டர் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறதா தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து சோ பிரெஞ்சுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள்ல ஹச் லெட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கவோரி வந்து அப்படின்னா ஹச் லெட்டர் வந்து ஒரு சைலண்ட் கேரக்டரா இருக்கணும், உதாரணத்துக்கு கா கி கு கே கோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல வர்றது ஹொக்கா தான், 2வது சாப்டர்ல ஹச்சை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற வார்த்தைகள் வந்து பாடாஷி கா இமா இரு டோகோமோரா சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்க மோரிசன் வந்து இந்த 3வது சாப்டர்ல ஹச்சை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை வந்து ஃபா தா சி மு. சோ இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அது கிடோ சிட்டி ஹோட்டலை குறிக்குது அப்படின்னு சொல்றப்ப கவோரி வந்து இல்ல இதை நம்ம ரோமன் மொழியில தான் டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும், ஏன்னா இந்த சாப்டர் அங்க நடக்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு, அப்படின்னா அது கண்டிப்பா கிடோ சிட்டி ஹோட்டலா இருக்காது அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து அப்படின்னா அது ஹைடோ சிட்டி ஹோட்டலை குறிக்குதா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க 4th லைனை கவனிச்சீங்களா, அந்த ஹோட்டலோட ரூம் நம்பர் இருக்கு பாருங்க 2407 அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து எல்லாரும் உடனடியா ஹைடோ சிட்டி ஹோட்டலுக்கு கிளம்புங்க, ரூம் நம்பர் 2407 நம்ம ஓபன் பண்ணி அவரை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டகாகி வந்து இன்ஸ்பெக்டர் மெக்ரே இன்னும் சில ஸ்கிரிப்ட் வந்து ஃபேக்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்துருக்காரு. சோ அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து ஹயாகு டி கான் கான் நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய லெட்டர்ஸை வந்து ஒன்று சேர்க்கிறாரு. ஸோ எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கான மீனிங்
நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்கன்றதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து வேக வேகமா வெளியில வந்து ஒரு டாக்ஸியை பிடிக்கிறாரு. சோ அந்த டாக்ஸில வந்து எல்லாரும் வேக வேகமா ஏறிடுறாங்க. சொன்னே கபோரி வந்து அப்பா அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிருக்காங்க. சொன்னே கானன் வந்து நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, கண்டிப்பா உங்க உயிரோட தான் இருக்கணும், ஏன்னா உங்க அப்பா இன்ன வரைக்கும் ஒரு கோடு அனுப்பிக்கிருக்காருன்னா கண்டிப்பா ஒரு உயிரோட இருக்கான்னு தானே அர்த்தம், நம்ம சீக்கிரமா அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வேக வேகமா அந்த ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. சொன்னே கானன் வந்து யார் அந்த கடத்தல்காரன் பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் லிஃப்ட்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிக்கிருக்காங்க. சொன்னே கானன் வந்து சின்மையை எதுக்காக கையால சைன் போடாம இருந்தாரு அப்படின்னா அவர் பெட்ல படுத்து இருந்திருக்கணும், அந்த கதையை சொல்ல சொல்ல அந்த கிட்னாப்பர் தான் சிஸ்டம்ல வந்து டைப் பண்ணி இருந்திருக்கணும். பட் ஆனா அப்படி இருக்கும் பொழுது நாவல்ல இருந்த ரகசிய கூட எப்படி அவன் கண்டுபிடிக்காம இருந்தான், அவன் என்ன அவ்வளவு முட்டாளா இருந்தானா, ஒருவேளை சின்மையோட ஒய்ஃப் தான் அந்த நாவலை வந்து சிஸ்டம்ல டைப் பண்ணாங்கன்னா அந்த கிட்னாப்பர் வந்து அவங்கள சுத்தி இருந்து வாட்ச் பண்ணியிருந்திருக்கணும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த 2407 அப்படின்ற ரூம் நம்பர் கிட்ட வந்துடுறாங்க. சொன்ன எல்லாரும் அவங்களோட துப்பாக்கி எடுத்து தயாரான நிலையில இருக்காங்க. சொன்ன இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து டோரை ஓபன் பண்ண போகும் பொழுது ஆல்ரெடி அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு நம்ம சின்மையோட ஒய்ஃப் வெளியில வர்றாங்க. சொன்ன கவோரி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து சீக்கிரம் தள்ளுங்க ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா உள்ள போறாங்க. சோ உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ரைட்டர் சின்மையோட முகத்தை வந்து மூடி வச்சிருந்திருக்காங்க. சோ கூடயே வந்து ஒரு டாக்டரும் இருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கவரி வந்து அதை பார்த்துட்டு அப்பா அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டியை பிடிச்சு அழுதுக்கு இருக்காங்க. சொன்னே டாக்டர் வந்து அவர் இறந்து சில நிமிஷங்கள் தான் ஆகுது, உங்களுக்கு இதை தெரிவிக்கிறதுக்கு நாங்க பல தடவை உங்க வீட்டுக்கு கால் பண்ணோம், பட் ஆனா நீங்க அதை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்படின்னா டாக்டர் நீங்க தான் சின்மையை கடத்தினதா அப்படின்னு சொல்றப்ப சின்மையோட ஒய்ஃப் வந்து அப்படிலாம் கிடையாது, அவர் எங்களோட ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப யாரு தான் கிட்னாப்பர் அப்படின்னு சொல்றப்ப சின்மையோட ஒய்ஃப் வந்து யாரும் அவரை கடத்தல அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்ன குழப்பறீங்க, அப்புறம் எதுக்காக அந்த ஸ்கிரிப்ட்ல கோட அனுப்பணும் அப்படின்னு சொல்றப்ப சின்மையோட ஒய்ஃப் வந்து அதை உருவாக்குனது சின்மை தான் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெக்ரே வந்து எதுக்காக அதை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்றப்ப சின்மையோட ஒய்ஃப் வந்து அப்பவும் என்னோட கணவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நம்ம வேலையை பார்த்து ரசிகர்கள் அதை பத்தி நம்ம கிட்ட பேசும் பொழுது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிருப்பாரு. அவரோட 40 வருஷத்துல அவர் இது வரைக்கும் அதை பண்ணவே இல்லை, இப்பதான் அவர் முதல் முறையா ரசிகர்களுக்கு மறைமுகமா ஒரு ஹிண்ட் கொடுக்க போறேன்னு இந்த வேலையை பண்ணாரு. அதை சால்வ் பண்ணக்கூடிய அவரோட ஃபேனை பாக்குறதுக்கு அவர் ரொம்ப ஆவலா இருந்தாரு, பட் ஆனா அதை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க டாக்டர் வந்து அவருக்கு வந்து டெர்மினல் கேன்சர் இருந்தனால 2 வாரத்துக்கு முன்னாடியே அவரோட 2 கையுமே செயலிழந்து போயிடுச்சு, நாங்க அவருக்காக தான் இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நாங்க ஃபேக்ஸ் பண்ணிக்க இருந்தோம் அப்படின்னு சொல்றப்ப சின்மையோட ஒய்ஃப் வந்து கவோரி என்ன மன்னிச்சிடுமா, இது உங்க அப்பாவோட கடைசி ஆசை, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தோம், அவர் விட்டுட்டு போன இந்த விஷயத்த நீ தான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கு. அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து எல்லா ஆம்புலன்ஸும் வந்து சேர்ந்துடுது. சொன்னே மோரிசன் வந்து எதுக்காக அவர் இந்த கோடை அனுப்பணும், நம்ம எல்லாரையும் பயமுறுத்தி உழப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அவரோட கடைசி தருவாயில அவரோட ரீடர்ஸ்க்கு அவர் சர்ப்ரைஸ் கொடுத்த நினைச்சாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்ன கொடுக்க நினைச்சு என்னாக போகுது, அதான் அவரால் முடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கவோரி வந்துடுறாங்க. கவலைப்படாதீங்க மோரிசன், எங்க அப்பா விட்டுட்டு போனதை நான் கண்டிப்பா முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2 மாசம் கழிச்சு என்னோட அப்பாவோட நாவலான பாதிக்கும் மேலன்ற அந்த நாவலை வந்து கவோரி கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நாவல் புக்கு வந்து பெஸ்ட் செல்லரா மாறிடுது. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த நாவலை வந்து டிவி சீரிஸ் தான் மாத்துறதுக்கும் முடிவெடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கும் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம கவோரி வந்து ஒரு ஃபேமஸ் அப்புறம் பிஸியான ரைட்டராகவும் மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாவல்ல வர டிடெக்டிவ் சமோன்ஜின்ற கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ற விதமா நம்ம கானன் ரான் மோரிசன் 3 பேர் மாதிரியே ஒரு கேரக்டரை வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறதும் தெரியுது. ஸோ அந்த விஷயத்த டிவியில பார்த்துட்டு நம்ம ரான் கானன் மோரிசன் வந்து பயங்கரமா சந்தோஷப்படுற அந்த இடத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.